சேனல் 5 பக்தி வழங்கும் திரை யாத்திரை. திரையின் மூலமாக ஆன்மீக ஆலயங்களுக்கு ஒரு யாத்திரை பயணம். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். திரை யாத்திரை நிகழ்ச்சிக்காக இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, கோட்டை தர்மபுரியில் இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன சுவாமி திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த ஆலயத்தோட சிறப்புகள் என்ன, வரலாறு என்ன அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே உங்களுக்காக திரை யாத்திரை நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கு. வாங்க இந்த கோயிலோட சிறப்புகள் எல்லாத்தையும் பார்க்கலாம். 8 சப்த பாலகர்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த மண்டபத்தில் அதாவது சாமிக்கு அடுத்து உள்ள மண்டபத்தில் மேலே பொறிக்கப்பட்டிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கோவிலில் என்ன அப்படின்னா எப்போவுமே நடராஜர் சிலையில் சிவன் காலை கீழே இறக்கியிருப்பாங்க, சக்தி காலை மேலே உயர்த்தி இருப்பாங்க இல்லையா. ஆனால் இந்த கோவிலோட சிறப்பம்சமே இதுதாங்க. ஏன்னா சக்திக்கு கால் வலிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சக்தியோட காலை தரையில் படுற மாதிரியும், நீ காலை நிறுத்தி பூமியில் நில்லு, நான் காலை தூக்கி நிற்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி சிவன் தன்னுடைய காலை உயர்த்தி நிற்பார். ஏன்னா தன்னுடைய சக்திக்காக கால் வலிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. அதுவுமே இந்த கோவிலோட மற்றொரு சிறப்பம்சம் அப்படின்ட்டு தான் சொல்லணும். இந்த ஆலயம் கிபி 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டில் நுளம்பர்களால் கட்டப்பட்டது என்றும், சேரச்சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் போல் நுளம்பர்களும் நம் நாட்டை தமிழ்நாட்டை ஆட்சி செய்திருந்த காலகட்டத்தில் நுளம்பர்களால் இந்த கோவில் கட்டப்பட்ட பழமையான மிக தொன்மையான ஆலயம் என்றும், இன்றைக்கும் நுளம்பர்களின் சின்னமான டமுரு, நந்தி போன்ற சின்னங்களை உள்ளே கோவிலில் இருக்கக்கூடிய கருவறையில் நம்மால் பார்க்க முடியும். இந்த கோவிலினுடைய கட்டிடக்கலையை பற்றி பார்க்கும்போது, இங்கு சுவாமியின் சன்னதியை விட அம்பாளின் சன்னதி சற்று உயரமாக கட்டப்பட்டு ஆணுக்கு பெண் என்றைக்கும் நிகரானவள் என்றும், ஆணை விட ஒரு பெண் இந்த படைப்பினுடைய பிரபஞ்சத்தினுடைய காரணமாய் பெண் இருக்கக்கூடிய காரணத்தினால் ஆணை விட ஒரு படி பெண் எப்பொழுதும் உயர்வு என்று சொல்லும் வகையில் பெண்ணிற்கு முக்கியத்துவம் கொடுத்த கோவிலாக நுளம்பர்கள் இந்த கோவிலின் கட்டிடத்தை வடிவமைத்துள்ளனர். இந்த கோவிலில் சிறப்பான பல சன்னதிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. 18 படிகள் கொண்ட அம்பாளினுடைய சன்னதியாக இருக்கட்டும், அதே போல் மகிஷாசுர மர்தினியாக வரக்கூடிய துர்க்கையம்மன் எருமையினுடைய முகத்தோடும் மனித உடலையும் கொண்ட அரக்கனை வதம் செய்யக்கூடிய அந்த சிற்பமாக இருக்கட்டும், சுவாமியே அம்பாளின் ரூபமாக எழுந்து நின்று அருள் புரியக்கூடிய அந்த சிற்பமாக இருக்கட்டும், சுவாமியினுடைய சன்னதியில் நுளம்பர்களினுடைய சின்னமான டமரு, நந்தி போன்ற சிற்பங்களாக இருக்கட்டும், ஒரு தூணில் துணியை நம்ம கீழே விட்டு அப்படி தூணிலிருந்து அந்த துணியை எடுக்கும் வகையான ஒரு தூண் வடிவமைக்கப்பட்டிருக்கு. என்ன பார்த்தோம்னா, இந்த தூண் பூமியின் மீது படாமலேயே அந்தரத்தில் தொங்குவது போல் ஒரு தூண் வடிவமைக்கப்பட்டிருப்பது இந்த கோவிலினுடைய தனிச்சிறப்பு. இந்த கோவிலில் களபலி என்று சொல்லக்கூடிய நவகண்டம் என்று சொல்லக்கூடிய போருக்கு செல்லும் போது தன்னைத்தானே பலி கொடுக்கக்கூடிய முறைகள் அதிகமாக இருந்திருக்கு. உதாரணத்திற்கு சோழர்கள் நவபலி கொடுக்கும்போது கொற்றவை சன்னதியில் தனது கழுத்தை தானே அறுத்து நவபலி கொடுக்கக்கூடிய அந்த நரபலி கொடுக்கக்கூடிய நவகண்டம் கொடுக்கக்கூடிய வழக்க முறையை சோழர்கள் வைத்திருந்தார்கள். அப்படி நுளம்பர்கள் ஒரு சூலத்தை வைத்து அந்த சூலத்தின் மேலே தலைகீழாக ஒருவன் குதித்து தன்னுடைய உயிரை தன் நாட்டுக்காக அந்த நவகண்டமாக தனது உயிரை பலி கொடுக்கக்கூடிய வழக்கம் நுளம்பர்களிடம் இருந்தது. சூலத்தை கீழே வைத்து மேலிருந்து ஒருவர் குதித்து அந்த சூலத்தின் மூலமாக தன்னுடைய தலையை பிளந்து உயிரை வெளிநீத்து இந்த நாட்டிற்காக தன் உயிரை பலி கொடுக்கக்கூடிய அந்த நவகண்ட வழக்கம் நுளம்பர்களிடம் இருந்தது. அந்த சிற்பத்தினுடைய வடிவமைப்பை இங்கு இருக்கக்கூடிய தூண்களில் நம்மால் பார்க்க முடியும். அதே போல நடராஜ பெருமான் எப்பொழுதும் இடது காலை தூக்கி ஆடி, அதாவது அம்பாளினுடைய காலை தூக்கி ஆடி அபயஹஸ்தத்தோடு அருள் பாவிப்பார். ஆனால் அம்பாளின் காலில் வலிக்குமே என்று சொல்லி அந்த காலினை இறக்கி இங்கு வலது காலை தூக்கி அருள் பாவிக்கும் வண்ணமாக இங்கு இருக்கக்கூடிய சிற்பம் மதுரை அம்பதிக்கு பிறகு அப்படியான சிற்பத்தை இங்கு மட்டும்தான் பார்க்க முடிகிறது. அஷ்டதிக்கு பாலகர்களுக்கான சிற்பம். இப்படி இந்த கோவிலில் தனித்துவமான பல சிற்பங்களையும் சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட கோயிலாகவும் கல்வெட்டுக்கள் அதிகம் உள்ள கோயில்களாகவும் எல்லாவற்றையும் தாண்டி ராமர் இங்கு பூஜித்து மன நிறைவு பெற்று சென்றார் என்ற காரணத்தினால் ராமாயணத்தை முழுவதுமாக தூணில் வடித்த, ராமாயணத்தை முழுவதுமாக சிற்பங்களில் வடித்த ஒரு கோவிலாகவும் இந்த கோயில் பார்க்கப்படுகிறது. அவ்வை அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்லி தனது கொன்றை வேந்தனை அரங்கேற்றிய இடம் இந்த தர்மபுரியில் இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனேஸ்வரர் ஆலயத்தில் தான் அவ்வை தன்னுடைய கொன்றை வேந்தனை அரங்கேற்றிருக்க
வருகிறார்கள் என்பது இந்த கோவிலினுடைய இன்னும் ஒரு மிகச்சிறந்த விஷயம். மகாபாரத காலத்தில் தர்மன் மனக்குழப்பத்தில் இருந்தபோது அந்த மனக்குழப்பத்தை தீர்வதற்காக இந்த கோவிலிலிருந்து தவம் செய்தார் என்றும் இந்த கோவிலினுடைய தல வரலாறு கூறுகிறது. இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் கூறப்படுகிறது. சோழ பாண்டியனுக்கெல்லாம் ஒவ்வொரு அங்கங்கள் வரும். அங்கங்கள்லாம் இப்போ நம்ம சின்னங்கள், இப்போ மான், நந்தி, ரிஷபவாகனம், டமரகன் வரும். இப்போ வந்து நுளம்பர் பல்லவரை கட்டு இந்த கலையினால் அவங்களுக்கு என்ன ஒரு சிம்பல் வரும் பார்த்திங்கன்னா, பஞ்சகலன்னு வரும், டமரகம், யாழி, நந்தி, கலசம். ஆச்சா, இதுதான் உங்களுக்கு வந்து நான் இந்த எக்ஸ்பிளைன் ஒரு 3 வார்த்தை சொன்னாலும் அந்த எக்ஸ்பிளைன் இந்த 5 வந்து இதுதான் வரும் நமக்கு. அதே ஆப்போசிட்டாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் வரும், யாழி, கலசம். இதுதான் அவங்க நுளம்பர் பல்லவரோட கூடிய ஒரு சிம்பிள். இதுதான், இதை மையமாக வச்சு தான் இந்த கட்டிடக்கலை. அதிலே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து தோரன் பேர். அந்த தோரத்துக்கு கஜலக்ஷ்மி. இந்த கஜலக்ஷ்மின்னு ஒரு பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சிற்பம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2 கஜலக்ஷ்மி வந்து பார்த்திங்கன்னா நீர் வந்து சுவாரமாக இருக்கும். அதாவது அபிஷேகம் பண்ணுற தளத்தில் நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே நம்ம இந்த கஜலக்ஷ்மி வந்து அமர்ந்திருக்கும், இந்த யானை வந்து அபிஷேகம் பண்ணணும், இந்த யானை தரிசனம் பண்ணணும். அதே கருவறைக்கு மேலே இருக்கிற துவாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த யானை அபிஷேகம் பண்ணணும், இது தரிசனம் பண்ணணும். இதே ஸ்டோரி தான் அங்கேயும். அதுக்கு நம்ம வந்து கல்வெட்டே தேவையில்லை. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு கல்வெட்டு வச்சு தான் இந்த நம்ம வந்து அத்தாரிட்டியை கொண்டு வரோம், இல்லை சிற்பக்கலையில் வந்து நம்ம சொல்லி அத்தாரிட்டியை கொண்டு வரோம். இந்த சம்பளுக்கு இதுதான் நம்ம அம்சமே இதுதான். ஏன்னா நம்ம கற்பனையாக சொல்கிறதோட எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னால் அது போய் கரெக்டாக ரீச் ஆகணும். हर हर शंकर जय जय शंकर हर ओम नमः शिवाय हर हर शंकर जय जय शंकर हर ओम नमः शिवाय हर हर शंकर जय जय शंकर हर ओम नमः शिवाय हर हर शंकर जय जय शंकर हर ओम नमः शिवाय हर हर शंकर जय जय शंकर हर ओम नमः शिवाय हर हर शंकर जय जय शंकर हर ओम नमः शिवाय हर हर शंकर जय जय शंकर हर ओम नमः शिवाय हर हर शंकर जय जय शंकर हर ओम नमः शिवाय அருள்மிகு காமாட்சம்பிகை சமேத மல்லிகார்ஜுன திருக்கோவில். இந்த ஆலயம் அமைக்கப்பட்டது அதியமாருக்கு முற்பட்ட ஆலயம். 8ஆம் நூற்றாண்டு கட்டிடக்கலை அமைப்பு, நுளம்பர் பல்லவரால் கட்டமைப்பு தமிழ்நாட்டில் இக்கோயில் ஒன்றிதான். இந்த ஒரு ஆலயத்தில் பார்த்திங்கன்னா சுவாமியோட அர்த்த மண்டபத்தில் நடராஜர் பிரம்மன் மத்தியத்தில் பாதம் மாறியாடி அஷ்டபுஜத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நடராஜர் இங்கே ஒன்று இருக்குது, மதுரையில் ஒன்று இருக்குது. மதுரையில் தான் பஞ்சசபைன்னு பேர். அந்த பஞ்சசபையில் ஒரு நடனம் தான் பாதம் மாறியாடி அஷ்டபுஜத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கு பிற்பாடு நம்ம இந்த அர்த்த மண்டபத்தில் இந்த அமைப்பு சார்ந்து இருக்குது. இந்திராணியோட ஐராவதத்தோட தம்பதியாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியும் நம்ம ஆலயத்துக்கு தனி சிறப்பம்சம். அக்னி, யம தர்மராஜா, நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானம். இப்போ குபேரனுக்கு எங்கேயுமே நம்ம ஊர் வழிபாடு கிடையாது. இப்போ பிரம்மாக்கோ
என்ன சொல்கிறது யம தர்மராஜாவுக்கும் உருவ வழிபாடு இருக்குது. இந்த அஷ்ட திக் பாலர்களையும் அதோட வாகனத்தில் அமைஞ்சு குபேரனுக்கு உருவமாக வந்த இடம் இத்தலத்தில் ஒன்று தான். அது ஒரு தனி சிறப்பம்சம். இந்த அதே பகுதியில் அர்த்த மண்டபத்தில் தொங்குற தூண் வடிவத்தில் 2.5 டன். இந்த தூண் பார்த்திங்கன்னா நம்ம கை கண் நகரில் அந்த ஒரு நுட்பமான ஒரு தூண் வடிவமைப்பு. அதில் இடைவிடாத சிற்ப வடிவங்களோட வந்து ஒரு 4 இன்ச்சு கேப் கீழே மேலேயும் இடைவிடாத ஒரு டச் இல்லாமல் ஒரு இருக்கக்கூடிய அமைப்பு சார்ந்த ஒரு பெருமை சார்ந்த இத்தலயத்தில் சிறப்புடையதாகும். இன்னைக்கு நம்மளுடைய திரை யாத்திரை நிகழ்ச்சியில் தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன சுவாமி திருக்கோயிலுக்கு வந்திருந்தோம் இல்லையா. இங்கே வந்து இந்த சாமியோட சிறப்பம்சங்கள்லாம் என்னென்ன, வரலாறுகள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி மற்றொரு திரை யாத்திரை நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி யாத்திரைகள் நீங்கள் எல்லாருமே பார்க்கணும், உங்களுக்கும் என் கூடவே சேர்ந்து யாத்திரை பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனல் 5 பக்தியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் பிடிச்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க.